என்ன ரெண்டாம் தரமா இருக்கிறதுனால யாருக்காவது ரெண்டாம் தரமா தான் வாக்கப்படணும், இல்ல கிழவனுங்க தான் எவனாவது வருவானுங்க. ஆனா அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்ட, அவங்க வாழ்க்கையை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வந்தான்னா அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையுங்க. நானும் அக்காக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேங்க. ஆனா என்னத்த பண்றது, அக்கா எது கேட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான், உடனே செஞ்சு முடிச்சிருவேங்க. என்ன மகேஷ் இப்படி சொல்ற? எது கேட்டாலும் செய்வேங்கிற? ஆமாங்க, இப்படி ஒரு அக்காக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யறதா? நீங்க சாப்பிடுங்க. எப்படிமா? சூப்பர் குமாரு. குமாரு, இந்த ஆளு மயிலு கூட நம்ம சம்பந்தம் வைக்காது, ரொம்ப நல்லதுடா நமக்கு. என்னமா சொல்ற? ஆமாடா குமாரு, மயிலுக்கு அவங்க அண்ணன் விரோதின்னு உடனே எந்த அளவுக்கு அவங்க அண்ணனுக்கு எதிரா போறான் பாத்தியா? கோயில் நகையை கொள்ளையடிச்சு அதுல சொக்கு குடும்பத்தை கோர்த்து விட்டா அகமானத்துக்கு அஞ்சி அந்த குடும்பமே தொங்கிட்டு சாவுன்னு தானே முடிவெடுத்திருக்கான். அதானே இவன் பிளானு. நல்ல வேலைடா குமாரு, நம்ம இந்த ஆளோட சம்பந்தம் வைக்கல. வச்சிருந்தோம் நமக்கு ஏதாவது பண்ணிருப்பான்டா. குமாரு, அவன் மூஞ்சிய பத்தியாடா, பச்சை குளம் மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள காண்டா மிருக மாதிரி தெரியுறா. உண்மையை சொல்றேன் குமாரு, நம்ம தான் ஊருக்குள்ள தாதா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மயிலு நம்மளோட பெரிய ஆள்டா. சரி அதை விடு, அவங்க அடிச்சுட்டு செத்தா என்ன, அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நீ என்ன அதுல பண்ண போற? அம்மா, பஞ்சத்துக்கு பிளான் பண்றவனுக்கும் பரம்பரையா பிளான் பண்றவனுக்கும் வித்தியாசம் இருக்குமா. அந்த ஆளு மயிலு சிக்கி சின்னாபலம் ஆகல, நீ வேணா பாத்துக்கிட்டே. என்ன குமார் சொல்ற? அம்மா, இப்ப கோயில் சாவி நகை எல்லாம் பொறுப்பும் சொக்கு கையில வந்துருச்சுன்னு மயில் போன் பண்ணா. அடுத்து என்கிட்ட தான் வருவான். நான் கள்ள சாவி செய்யறவன கை காட்டுவேன். அவன் யாரு? ஏன் அடிமை. சாவிய நல்லபடியா செஞ்சு கொடுப்பான். அந்த மயிலு குஷியோட போய் அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு வந்துருவான். அதோட சொக்க மாட்டி விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்கறத மரத்தனமா என்கிட்ட சொல்லுவான். என்ன குமார் சொல்ற? அம்மா, அந்த மயிலுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? சொக்கோட 60ஆம் கல்யாணத்து அன்னைக்கு அந்த ஆளை உள்ள தூக்கி வைக்கணுங்கிறது தான். ஆனா ஏன் பிளான் என்ன? சொக்கு குடும்பத்தை நல்ல பேர் வாங்கி ராகனியை தூக்குறது தான். மயில் சொக்குவை மாட்டி விடுறது முன்னாடி நான் மயிலை மாட்டி விட்டுருவேன். சொக்கு குடும்பத்தை பிளான் பண்ணி அழைக்க நினைச்சது இந்த மயில் தான் நான் சொல்லிடுவேன்ல. சாவி பண்ண என்ன சொல்லுவான்? மயிலு என் வீடு சாவின்னு தான் சொன்னா, அதனால தான் நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுவான். மயிலு உள்ள போயிடுவான். சொக்கு குடும்பம் என்ன கோயில் கட்டுல கும்பிடும். சொக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டு, மாப்பிள்ள உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. மாமா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பேன். மாப்பிள்ள இது என் நன்றி கடன் சொல்லி ராகினிய கையில பிடிச்சு கொடுத்துருவாருமா. எப்படி நம்ம பிளான்? பரம்பரை ஈக்கின்னு கூட முட்டு வாசனை வராதுடா. ஏமா, நான் இப்படி செஞ்சா சொக்கு என்ன நல்லவன் நினைக்க மாட்டாரு? டேய், நீ ஐயாக்கின போய் நின்னா கூட நல்ல வேண்டுதாடா தெரியும். அம்மா, பிளான் சக்சஸ் ஆகும்ல? சொல்லுமா, சக்சஸ் ஆகும்ல? இதுக்கு எதுக்குடா சர்க்கஸ்க்குலாம் போனே? அட ஏமா நீ வேற, நான் சக்சஸ் சொன்னது நம்ம ஜெயிச்சிருவோமான்னு கேட்டேன். ஓ, அத சொல்றியா? ஜெயிக்காம அதான் தெளிவா கோடு போட்டிருக்கீல. அம்மா, அப்ப ராகினி எனக்கு கிடைக்கும்லம்மா? அம்மா, ராகினி கிடைக்கும்ல? ஏ, உனக்கு தான்டா. சரி, அப்ப வா கிளம்பு. எங்க? ராகினியை பார்க்கத்தான். என்ன குமாரு? அம்மா, இப்பயே அவளை பார்க்கணும் போல இருக்குமா. வாமா. சரிடா, இப்ப என்னன்னு சொல்லி போய் அவளை பாப்ப? அவ சலூன் கடையில இருப்பா. அம்மா, அதுக்குதானே உன்னை கூப்பிடுறேன்ல, நீ வா, உன் முகத்துக்கு அழகு பூசிக்க. என்னடா கவர், இவ்வளவு வயசு பின்னாடி எனக்கு போய் அழகுபடுத்துறியா? போடா, வேணாண்டா. சரி, வேணானா விடு. ஏய், உனக்கா கொலையே பண்ணுவேன், அலங்காரம் பண்ணிக்க மாட்டேனா? டேய், அலங்காரம் பண்ண பின்னாடி ஆத்தாவை பாரு, எம்பிட்டு அழகா இருப்பேன் தெரியுமா? சரி, வாமா போவோம். வாடா கவர், போவோம். என்னடா லூசு கணக்கா சொல்ற? அட ஆமாக்கா, நானும் எதிர்பார்க்கல. திவ்யாக்காக அவ அவ்வளவு இறக்கப்பட்டு பேசுறாக்கா. டேய் செல்வரங்கம், இது ஏதோ புதுசா இருக்குடா, பாத்துக்க. என்னக்கா புதுசா இருக்கு பழசா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டா, அன்னைக்கு அம்புட்டு கத்துனவ இப்ப எதுக்குடா இறக்கப்படுறா? திவ்யாவுக்கு நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு அவ சொல்றான்னு வேற சொல்ற. டேய், இதுல உள்குத்து எதுவும் இல்லையே. எனக்கு அப்படி எதுவும் தெரியலக்கா. எங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு போறா. எங்களை சந்தேகப்பட மாட்டேங்கிறாக்கா. என்னது, சந்தேகப்பட மாட்டேங்கிறாளா? டேய் செல்வரங்கம், ஒருத்தி எதை வேணாலும் விட்டு கொடுப்பாடா, இந்த விஷயத்தை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டா.
ஒருவேளை நம்ம நிலைமையும் நம்ம இடமும் இதுதான், வேற வழியே இல்ல, ஒத்துட்டு போலான்னு முடிவுக்கு வந்திருப்பாளோ? அப்படியும் இல்லக்கா, அவளா மனசறிஞ்சு பேசுனா. இல்லடா, இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இத லேசில விடக்கூடாதுடா. அவ நம்மள போட்டு பார்த்தாலும் பாப்பாடா. இங்க பாரு, நானும் உன் மாமாவும் கிளம்பி வரோம். நான் வந்து அவளை குறைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். சரிக்கா, நீ நாளைக்கு வா. சரிடா. என்ன சந்தி, ஏதோ குடஞ்ச சடஞ்ச என்கிட்ட இருக்க? என்னன்னே புரியலையே. என்கிட்ட சொல்லு, தெளிவா புரியும். உங்ககிட்ட சொல்லி அந்த மகேஷ் திவ்யாக்காக இறக்கப்படுறாளாம். பாவத்தை கண்டா இறக்கப்படுறது மனித சுபாவம் தானே. அது மட்டும் இல்லங்க, செல்வரங்கத்தி திவ்யாவையும் மகேஷ் சந்தேகப்பட மாட்டேங்கிறாளாம். சந்தேகப்படல என்ன, நல்ல விஷயம் தானே. மரமண்ட, நம்ம கதைக்கு மகேஷ் சந்தேகப்பட்டுதான் ஆகணும். ஏன் சாந்தி ஒரு டென்ஷன் ஆற? என்ன மகேஷ் சந்தேகம் பண்ணணும் அவ்வளவுதானே. நான் வேணா மகேஷ் கிட்ட போய், இந்த பாரு மகேஷ், கண்டிப்பா நீ திவ்யாவையும் புருஷனையும் சந்தேகப்படணும் அப்படின்னு சிட்டா சொல்லிட்டு வந்துட்டுமா? கையே நம்மங்குது. வேண்டாம், அடியும் கம கமங்கும், நான் பேசல. செல்வரங்கத்தையும் திவ்யாவையும் தனியா இருங்கன்னு விட்டுட்டு போறாளாங்க. ஒருவேளை நம்மள மாதிரி அவங்க ரெண்டும் சேர்ந்து இருந்தா பணம் கிடைக்கணும் கம்முன்னு இருக்காளோ? அப்படின்னா ஆரம்பத்திலே புரிஞ்சு நடந்திருப்பால. ஆமா இல்ல. ரெண்டாவது மகேஷுக்கு நம்மள மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் கிடையாது. யோ, யாருக்கு கேவலமான புத்தி? யாருக்கு? யார் சொன்ன? பெரிய மனுஷன், உனக்கு ரொம்ப பெரிய மனுஷன். அவங்கள அனுசரிச்சு போலனா இங்க 3 வேளை கஞ்சி குடிக்க முடியாது. ஆம்பளை லட்சணமா சம்பாதிச்சிருந்தா நான் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க போறேன்? சரி சரி, இப்ப அதான் பிரச்சனை. மகேஷ் சந்தேகம் பண்ணோம் அதானே. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. கிளம்புங்க போவோம். என்னது எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு, கிளம்புன்ற? எது தண்ணி அடிச்ச பைப்ப சொல்றீங்களா? கல்ல மட்டும் எடுத்தியே. ஏயா திங்கிறது ஏயா ஒரு வேலைன்னு சொல்ற? ச்சே, உன்ன அங்க மகேஷ் என் தம்பி கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி என் தம்பி என்ன ஏதுன்னு தெரியாம ஆட்டையை குலைச்சிட்டானா இங்க மட்டன் என்ன பிச்சை எடுக்க பிளேட் கூட கிடைக்காது. பரவாயில்லையா? ஆமா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். எது பிச்சை எடுக்கிறதா? ஐயோ சத்தமா சொல்லாத, ஏற்கனவே உனக்கு கருணாக்கு பழிச்சு கிழிச்சு தொலைய போகுது. சரி வா போலாம். இருங்க, எங்க? உன் தம்பி வீட்டுக்கு தான். மூஞ்ச பாரு, என் தம்பி நாளைக்கு தான் வர சொல்லிருக்கான். போயா, போய் வேலையை பாரு போ. என்னடா அது குழப்புறாளே. சரி விடு, இன்னைக்கு மட்டன் கன்ஃபார்ம். என்ன உளறீங்க? ஆமா மேடம், எல்லாம் உங்க யோசனை தான். நீங்க போட்ட திட்டம் அவ மனசை மாத்திடுச்சு. இல்லாட்டி அவ இவ்வளவு தூரம் இறங்கி வருவாளா? அதுவும் இவ்வளவு சீக்கிரத்துல. நான் கூட அக்கா கிட்ட சொல்லும் போது அக்காவ மனசுல ஏதோ திட்டம் இருக்குன்னு உங்களை மாதிரி தான் நானும் யோசிச்சேன். அக்கா கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கு. மேடம், எனக்கு என்னமோ அவ உங்க மேல இறக்கப்பட்டு தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அக்காவை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ சொல்லுங்கன்னு சொல்றா மேடம். ஒருவேளை உண்மையிலே மகேஷ் கிட்ட நம்ம விவரத்தை எழுத சொன்னா அவ ஒத்துக்கிட்டா? கவலை விடுங்க, அவ கையாலேயே தாலி எடுத்து கொடுக்க வச்சு உங்க கழுத்துல மாங்கல்யம் தந்தன. என்ன எரியுதா? எனக்கு உள்ள அப்படித்தான் இருக்கு. என்ன மேடம், ஒத்துக்கலன்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க, ஒத்துக்கிட்டான்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க, புரிஞ்சிக்கவே முடியல. இங்க வாங்க, இங்க வாங்க, அடிக்க மாட்டேன். சரி, அவ ஒத்துக்கிட்டா, நீங்க எங்க கழுத்துல தாலி கட்டிட்டா, நாளைக்கு ஊருக்குள்ள போனா ஊர் என்ன சொல்லும்? ஊர் என்ன மேடம் சொல்லும்? நீங்க என் பொண்டாட்டின்னு தான் சொல்லும். ஓ, பொண்டாட்டினா? ஐயோ மேடம், பொண்டாட்டினா பொண்டாட்டி தானே. பொண்டாட்டின்னு தான் சொல்லும், ஆனா 2வது பொண்டாட்டின்னு சொல்லும். என்ன ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு 2வது பொண்டாட்டியா வரதான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேனா? அப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக 2வது பொண்டாட்டியா வரணும். நீங்க சுகவாசியா எதையும் இழக்காம என் கழுத்த தாலியை கட்டி உங்க எண்ணிக்கையை கூட்டிக்குவீங்க. இல்ல மேடம், மகேஷ் சொன்னாதான் நான் சொன்னேன். அவ சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்ல வேண்டியதானே? என்னமோ பெரிய பதக்கம் கிடைச்ச மாதிரி துள்றீங்க. சரி, உங்களுக்கு தாலி கட்டி என் கழுத்தை கொடுத்துட்டு நான் இங்கே இவர் கூட இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? மேடம். என்ன மேடம்? சொல்றப்பவே எரியுதில்ல. இங்க பாருங்க, நான் அன்னைக்கு சொன்னதுதான். போட்ட பிளான் எல்லாமே மகேஷ் டைவர்ஸ் வாங்கணும், வாங்க வைக்கணும், எல்லாமே அதை நோக்கிதான் இருக்கணும். அவ இப்ப தானே இறங்கி வந்தா நான் என்ன பண்ண முடியும்? அவ இறங்கி வரா இல்ல இறங்கி வரல, இத பத்தி எதுவுமே எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை நீங்க மகேஷை விவாகரத்து பண்ணணும். அடுத்து நீங்க என் கழுத்துல தாலி கட்டி வாழணும்.
நீங்க எனக்கு புருஷன், நான் உங்களுக்கு பொண்டாட்டி. இதை தவிர வேற வழியே கிடையாது. மண்டையாட்டினா வாயை திறந்து சரின்னு சொல்லுங்க. சரி மேடம். போங்க. அவ ஒண்ணு சொல்லி அதை கேட்டு நீங்க குதிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அவ மனசுக்குள்ள நம்மள மடக்க ஏதாவது பிளான் போட்டிருந்தான்னா நம்ம நினைச்சதெல்லாம் நாசமாயிடும். போங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா மலர், பாண்டி வேலை பார்த்த கடையோட ஓனர் தான் என்கிட்ட சொன்னாரு. அது உண்மையா போயான்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஊர்ல குறி பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற கரெக்டா சொல்லிடுறாங்களாம். என்ன கோபி, நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த ஆளு மகாவை பத்தி தேவையில்லாம பேசியிருக்கான். என்ன சொல்ற? மகா பத்தியா? என்ன சொன்னாரு? ஆமாங்க, மகா இப்போ பாண்டியன் அவ ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போறால, பாண்டி ஓனர் அங்க போயிருக்கான். பாண்டிய கொண்டது இந்த மகாதான். இப்ப எதுக்காக இங்க வந்து நீலக்கண்ணீர் வடிக்கிறான்னு கேட்டிருக்கான். பாவம் மகா மனசு உடைஞ்சு பேசினாங்க. என்ன மலர், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்னன்னா கடையில மகாவை பத்தி என்கிட்ட அவ்வளவு பரிதாபப்பட்டு பேசினா, ஆனா மகாவை பத்தி ஏன் அப்படி பேசணும்? சரியா படலையே மலர். சரியான லூசா இருப்பானோ இவன். எதுக்கு தேவையில்லாம இப்படிலாம் பேசணும்? அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க அடுத்த தடவை அவனை பாத்தீங்கன்னா, வாடா உனக்கு நான் பேய் ஓட்டுறேன்னு சொல்லி கொண்டு போய் நல்லா எங்கேயாவது மந்திரிச்சு விடுங்க. கண்டிப்பா மலர். அவனை பார்த்த ரெண்டுல ஒண்ணு கேட்காம விடக்கூடாது. எனக்கு தெரியும் மகா எவ்வளவு. மகா உன்கிட்ட எதுவும் சங்கடப்பட்டு பேசுனுச்சா? ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஆனா நான் என் மனசுல உள்ளத தெளிவா தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு உடைச்சிட்டேன். என்ன? பாண்டி போனதுக்காக உன் மனசுல குற்ற உணர்ச்சி வளர்த்துட்டு காலம் பூரா இப்படியே வறுக்க போற? எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அதுக்கு தெய்வானாத்தியும் அதே தாங்க சொன்னாங்க. சித்தியா? ஆமாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கணும் மகா கிட்ட சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி மட்டும் மகா வாழ்க்கைய நடந்துச்சுன்னா அதுக்கு சந்தோஷப்பட போற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. சொல்லுங்க சித்தப்பா. சரி, பத்திரிக்கை கவரா? சரிங்க சித்தப்பா, அதை சூஸ் பண்ண அவ்வளவுதானே. நான் பிரஸுக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன். பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சா? பிரஸுக்கு போய் பத்திரிக்கை கவரை சூஸ் பண்ணி வாங்கிருப்பானாரு. நான் பிரஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நானும் மளிகை சாமான் வாங்கணும். நானும் உங்க கூட வரனே. போயிட்டு வரலாமே, ரெண்டும் சேர்ந்து போயிட்டு வரலாம். அம்மா எவ்வளவு திட்டினாலும் பொறுமையா கேட்டுக்கிற. வீட்டுல எல்லார் மேலயும் அக்கறைப்பட்டுக்கிற. இப்ப மகா முதற்கொண்டு அது மேலேயே அக்கறை வச்சிருக்க. ஆனா இப்ப பிரஸுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நீ மளிகை கடைக்கு போகணுங்கிற, நான் கடைக்கு போகணும், அப்புறம் கல்யாண வேலை இருக்கு. இவ்வளவு வேலை இருக்கும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண? ஆமா, இப்படி குறுக்க நின்னுகிட்டு அழகா அம்சமா கல்யாணம் நின்றுட்டு இருந்தா நான் எப்படி வெளில போறது, வேலையை பாக்குறது? என்னங்க வேண்டாம், நிறைய வேலை இருக்கு. இவர் வேலை எப்பத்தான் இல்லாம இருந்துச்சு? மலர் சும்மா இருங்க. மலர் மலர் வேண்டாம் மலர் வேண்டான்னு சொல்றேன்ல. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கே. அச்சச்சோ, விடுங்க. யாராவது பாத்து உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டல ஏறாதா? நிக்கிறது பாரு. ஹலோ, உங்களையும் சேர்த்தான் சொல்றேன். பாரு சும்மா இருங்க. ஏங்க, நான் அன்னைக்கு பார்த்தப்ப ஒண்ணுமே செய்யாதவே பெருசா பில்டப் பண்ணி பேசுனீங்க. இன்னைக்கு கையும் கலவ மாட்டிக்கிட்டீரா? சொல்லுங்க, ரொமான்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, நாங்க இப்ப ரொமான்ஸ் தான் பண்ணோம். நாங்க புருஷன் கொண்டாடி தானே. ரொமான்ஸ் பண்ணா என்ன தப்பு இருக்கு? இப்படியே பப்பரப்ப நீ பாட்டு வந்துட்டு இருப்ப, ஒரு மரியாதை வேணா? சரி, நீ ஏதோ வந்த தப்பு இல்ல. அதே இது வேற யாராவது பார்த்துட்டு தப்பா இருக்குல்ல? போய் வெளில இருந்து பாத்துக்க. ஹலோ, வேற யாரும் வராம பாத்துக்கவா? வாட் டு யூ மீன்? இப்ப எனக்கு என்ன வேலை சொல்றீங்க தெரியுதா? இப்ப நீ எதுக்காக உள்ள வந்த? என்னங்க, இந்த ரூமுக்கு போனா அந்த கதவு பூட்டி இருந்துச்சு, அதனால இந்த பக்கம் வந்தேன். அங்கதானே போனோம். வயிற்றுச்சலா இருக்குங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ, அந்த பக்கம் பூட்டி இருக்குங்க. ஹலோ, நான் எப்படி வெளியே வர்றது? தெரிஞ்சுதான் பூட்டிட்டு இருக்கேன். கதவு போடுங்க. மலர், நீ வாங்கிட்டு எனக்கு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். வரேன். இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாம் கொடுங்க. சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, மசாலா ஐட்டம்ஸ் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு மேடம். ஓகே.
எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்க. நீதான் பாக்குறிய. அம்மா அப்பா அண்ணா அண்ணிலாம் நல்லா இருக்காங்களா? ஏதோ நல்லா இருக்காங்கக்கா. என்ன ரோஹிணி? இல்லக்கா, கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொல்ற? இல்ல, எல்லார பத்தி எவ்வளவு ஆசையா கேக்குற. ஆனா அவங்க எல்லாரும் ஒண்ணு. விடு ரோஹிணி, நம்ம வீட்டை பத்தி தெரியாதா? எல்லாம் அப்பா வச்சதுதானே சட்டம். அப்பா எங்களை ஏத்துக்கல. அங்க இருக்கிறவங்களும். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, பாக்குற தூரத்துல இருந்துட்டு ஏதோ தூரத்து தேசத்துல இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியாம. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு ரோஹிணி, எல்லா நாளும் இப்படியே போயிடுமா? அப்பா புரிஞ்சுக்கிற காலம் வரும் ரோஹிணி. நிச்சயமாக்கா, நீ நினைக்கிறது நடக்கும். அண்ணன் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. காஜாமா சொன்னாங்க உன் பேர்ல ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாமே. எல்லாம் கோகுல் கொடுத்த ஐடியா தான்க்கா. கோகுல் இப்ப முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவோ மாறிட்டாரு. அக்கா ப்ளீஸ் ரோஹிணி, அத பத்தி பேச வேணாம். அக்கா, ஏன்க்கா பேச வேண்டாம்னு சொல்ற? அதை விடு ரோஹிணி. என்ன மலர், எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? கோபி எப்படி இருக்காரு? சாரி மலர், ஆக்சுவலா எனக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுக்கு கூச்சமா இருக்கு. நீங்க வேற யாராவது இருந்தா பரவாயில்ல. ஐ மீன் என் ஒய்ஃபோட அக்காவாயிட்டீங்க, வா போனே பேசலாமே. எதுக்கு சம்பிரதாய முறையெல்லாம்? நாம என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்களா? இந்தாங்கம்மா உங்க பில்லு. அம்மா இது உங்களுக்கு. ரோஹிணி, அவங்க பில்லை சேர்த்து வாங்கிக்கோ, நம்மளே பே பண்ணிடலாம். தேவையில்ல, என் பில்ல நானே பே பண்ணிக்கிறேன். ஏன் மலர்? நீ என்ன வா போன்னு கூப்பிட வேணாம், வாங்க போங்கன்னு கூப்பிட வேணாம். அக்கா என்ன மலர், இன்னும் கோவமா தான் இருக்கியா? என்னக்கா? ரோஹிணி ப்ளீஸ். மலர், நான் தப்பு பண்ணவன் தான், ஆனா நான் மாறிட்டேன். இன்னும் அதை மறக்கலையா? ஏங்கா, இப்ப அவர் பணம் கொடுத்தா என்ன? என் அப்பா வீட்டு காசை இந்த ஆளு ஒண்ணு எனக்கு செலவழிக்க வேணாம். என் வீட்டுக்காரர் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. இவனெல்லாம். அக்கா ரோஹிணி, இவன் சுயரூபம் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. போது, கொஞ்சம் நிறுத்துறியாக்கா? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஏதோ எதிர்கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்க. இருங்க, அவர் தப்பு பண்ணவர் தான். அவர் தான் அதையும் ஒத்துக்கிட்டார்ல. மறுபடியும் ஏக்கா இப்படி இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க? அவர் தான் இப்ப முழுசா மாறிட்டார்ல. இது பாருக்கா, பப்ளிக்ல வச்சு என் புருஷனை அசிங்கப்படுத்துறத நான் விரும்பல. நம்ம 2 பேரும் பார்க்கும் போதெல்லாம் இப்படிதான் ஆகும்னா நம்ம இனிமே பாத்துக்கவே வேண்டாம்க்கா. நம்ம உறவை முன்னாடி வச்சு அவர் இப்படி பிரிச்சு பேசுறத என்னால அனுமதிக்க முடியாதுக்கா. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் அசிங்கமாயிடும்.